எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்பு கீரையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பருப்பு கீரையை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பருப்பு கீரை நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு சின்ன தண்டு எடுத்துக்கொண்டு வச்சேன். அது இவ்வளோ பெரிய கீரையாக வளர்ந்துருக்குது. பெருசாக விரிவாக வளர்ந்துருக்கு. இந்த பருப்பு கீரை அதிகமான சத்து இருக்குது. இதில் சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் அதிகமான சுவை இருக்குது. எங்கள் வீட்டில் கூட மற்ற எந்த கீரை செஞ்சாலும் சாப்பிட மாட்டாமல் அடம் பிடிப்பாங்க. ஆனால் பருப்பு கீரை செஞ்சால் மட்டும் சத்தே இல்லாமல் சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் மறுபடியும் எப்போ செய்வீங்கன்னு வேறு கேட்பாங்க. அந்தளவுக்கு இந்த கீரையில் அதிகமான சுவை இருக்குது. இந்த கீரையை கீரையோட தண்டுகள் மூலமாக ஈஸியாகவே வளர்த்துறலாம். இதில் இப்போ நான் இது பெருசாக வர்ற வரைக்கும் நான் விட்டுருக்கேன். இதில் பூக்கள் அப்புறம் சீடு எல்லாமே இருக்குது. ஆனால் இது எல்லாருக்கும் தெரியணுங்கிறக்காக வேண்டி தான் இதை நான் பெருசாகவே வளர விட்டுருக்கேன். இது சீடு மூலமாகவும் நம்ம இதை வளர்த்துறலாம். சீடு இதில் உண்டு. சீடு கீழே விழுந்து நிறைய செடிகள் முளைச்சி அப்படியும் உருவாக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் கூட என்ன பாருங்கள், இதில் நல்ல பூக்கள் பூத்துருக்கு. இந்த பூக்களில் இருந்து நிறைய சீடுகள் அதில் இருக்குது. எங்கள் வீட்டில் சீடு நம்ம தொட்டாலே அப்படியே வெடிச்சிரும். அதை பறிக்கும்போது வெடிச்சிரும். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறது சீடு முத்தி வரல. இது நல்லா கருப்பு கலராக இருக்கும் உள்ள சீடு. இது நல்லா முத்தலை. எங்கள் வீட்டு பிள்ளைகள் பூரா முத்தின சீடை பூராவே தொட்டு அதையே ஒரு விளையாட்டவே விளையாடிட்டுருப்பாங்க. அதனால் சீடுகள் எல்லாமே கீழே விழுந்துட்டு, அதனால் இது நல்லா முத்தி வரல. முத்தின சீடுன்னு சொன்னால் டக்குன்னு வெடிச்சிரும் தொட்ட உடனே. இந்த கீரையை தொட்டியில் கூட வச்சு வளர்க்கலாம். ஈஸியாக வளரக்கூடியது தான். எங்கள் வீட்டில் சீடு கீழே விழுந்து முளைச்சிருக்கு பாருங்கள். கீழேயும் நிறைய விழுந்து சின்ன சின்ன குட்டி குட்டி கீரையாக முளைச்சிருக்குது. இப்போ இந்த கீரையை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். கீரையை கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் அதோட தண்டை நான் முன்னாடி வைக்க போகிறேன். ஏன்னா தண்டு மூலமாக நிறைய கீரைகளை நான் உருவாக்கிட போகிறேன். இப்போ நான் கீரையை நல்லா கட் பண்ணி எடுத்துட்ருக்கேன். இந்த கீரையை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? ஒரு கிளாஸ் நிறைய பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதோட அளவு 100 கிராம். இந்த பாசிப்பருப்பை கொஞ்சம் நல்லாவே வறுத்துக்கிட போகிறேன். கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும். இதை இந்த குக்கரில் வேக விட போகிறேன். பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ ஊற்றிட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் வைக்கிறேன் அடுப்பில். அது வேகட்டும். நம்ம என்ன அரைக்கணும்னு பார்த்துடலாம். ஒரு கித்து தேங்காய், அப்புறம் ஒரு 2 மிளகாய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா 3 மிளகாய் கூட போடலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு, பல்லாரி. அதை போட்டுக்கிறேன். இப்போ பருப்பு வெந்துருச்சு. பருப்பு எடுக்கிறேன். இப்போ இது கூடயே நான் கீரையை சேர்த்துற போகிறேன். கீரையை நல்லா ஆஞ்சி நல்லா சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை இந்த பருப்பு கூடயே சேர்த்துட்றேன். நீங்கள் கீரையை தனியாக வேக வைக்கணும்னு வச்சுக்கலாம். கீரை கொஞ்சம் தான் வேகணும், ரொம்ப வேகக்கூடாது. அதனால பருப்பு கூடயே போட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு எடுத்துட்டேன். விசில் வர்ற வரைக்கும் வைக்கல, எடுத்துட்டேன். இது ஒரு வடைச்சட்டியில் மாற்றியாச்சு. இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். அப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூட சேர்த்துட்றேன். கொஞ்சம் அது கூட தண்ணி, மிக்ஸி கப்பு கலவுன தண்ணி ஊற்றுறேன். அப்போ தேவையான உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் தாளித்து ஊற்றிட வேண்டியதான். கடுகு, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகா வேணால் இது கூட சேர்த்துக்கலாம். நான் வரமிளகா போடாமல் விட்டுட்டேன். நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு கீரை ரெடி ஆகிட்டு. இந்த பருப்பு கீரை சின்ன பிள்ளைகள் ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் கொடுத்து பாருங்கள். அப்புறம் இந்த தண்டை நான் மண்ணில் அப்படியே வச்சிட்டோன்னா நல்லாவே நிறையவே இந்த கீரைகள் உருவாகிரும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.